ஒருத்தருக்கு முழங்கால் பகுதியில மூட்டு தேய்மானம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. கட்டாயம் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்முடைய கழுத்துல ஆரம்பிச்சு குதிகால் வரைக்கும் பல மூட்டுகள் இருக்குங்க. இந்த மூட்டுகள் எல்லாமே சமநிலையில ஒரு சேர இயங்கினால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நேரா நடக்க முடியுங்க. ஆனா முழங்கால் பகுதி அதிக அளவு தேய்ந்து போவதால அந்த முழங்கால் ஒன்னா உள்பகுதியிலயோ இல்ல வெளிப்பகுதியிலயோ வளைந்து போன மாதிரி இருக்குங்க. இதனால இந்த போர்சஸ் சமநிலையில கொண்டு வரதுக்காக ஒரு சைடா சாய்ந்த மாதிரி நடப்பாங்க. இதனால அதிகமான அதிர்வுகள் மற்ற மூட்டுகள்ல ஏற்படுங்க. இது முதுகு பகுதியில ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான முதுகு வலி ஏற்படும். இல்ல இடுப்பு பகுதியில ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பகுதியில அவங்களுக்கு வலி இருக்குங்க. இது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு மற்ற மூட்டுகள்லயும் தேய்மானம் ஏற்பட்டு அந்த மூட்டும் பாதிக்கப்படும்.